போக கூடாது. ஏண்டி? ஏய் பசங்க தாண்டி போய் ஆடுவாங்க, நம்மள போக கூடாது. கம்முனு வா. பசங்க அண்ணுமா பொண்ணுங்க ஆடலாம் போ. ஏய் அப்படி போக கூடாதுடி. ஏய் போடி, நான் போறேன். ஏய் நீயும் போகாத. நீ ஆடாம போடி, நான் ஏன்டி ஆட கூடாது? நீ என் கூட தான வந்திருக்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ போகாத. போடி. ஏய் மிருதுளா. ஏண்டி பரோட்டாக்கு தயிர் பச்சடி நல்லா இருக்கும்ல? இருக்கும். அந்த நாட்டை கொஞ்சம் சொல்லி கேளேன். ஏன் உனக்கு வாயிலையா? நீங்க கேளு. கேள்றி. அண்ணா அண்ணா சாப்பிடுறதுக்கு மட்டும் நல்லா பாய் திறக்கறல, பாய் திறந்து கேக்குறதுக்கு என்ன? உனக்கெல்லாம் தயிர் பச்சடி வேணாம், வெறும் பரோட்டையை தின்னு. அண்ணா எவ்வளோங்கண்ணா? 1250மா. 1250யா அண்ணா? ஃபிக்ஸட் பிரைஸ்மா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஸ்கேனர்ண்ணா? இரு, எவ்வளோங்கண்ணா? 1250. 1250யா? 800 ரூபா போட்டுக்கோங்க. என்னம்மா அநியாயத்துக்கு பாதிக்கு பாதி கூட இல்ல, அந்த அமௌண்ட் சொல்ற? ஏன்னா ரெகுலர் கஸ்டமர், நான் போன வாரம் கூட வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். 800 ரூபா போட்டுக்கோங்க, கரெக்டா இருக்கும். ஏமா அதுக்குன்னு நீ வந்து இவ்வளவு கம்மியா கேட்டா எப்படிமா கொடுப்பாங்க? ஏன்னா அடுத்த வாரம் கல்யாண ஜவுளி வேற எடுக்க வரோம், நீங்க இப்ப கம்மி பண்ணி கொடுத்தாதானே எங்களுக்கு இதா இருக்கும். நீ ஸ்கேனர் எடுங்கண்ணா. ஃபிக்ஸட் பிரைஸ் வேற, நீங்க வேற ஜவுளி எடுக்க வரேன்னு சொல்றீங்க. சரி அடுத்த முறை வரும்போது இன்னும் கம்மி பண்ணி தரமா, ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்கம்மா. 100 ரூபாயா? என்னண்ணா? சரி உங்களுக்காகண்ணா, அனுப்பு. அடுத்த வாரம் வரேண்ணா. ஏய் உன் பேர் என்ன? எதுக்கு பேர்லாம் கேக்குறீங்க? நீ நம்ம ஏரியா பொண்ணு தானே, என்ன பேர் கேட்டா ஓவரா பில்டப் பண்ற? உன் பேர் என்ன சொல்ல மாட்டியா? சரி உன் ஃபோன் நம்பரா சொல்லு. ஃபோன் நம்பரா? எதுக்கு நான் ஃபோன் நம்பர்லாம் சொல்லணும்? ஃபோன் நம்பர் தரதுக்கு என்ன? பேரும் சொல்ல மாட்டேற, ஃபோன் நம்பரும் தர மாட்டேற. ஏய் சொல்லு. மிருதுலா. உன் பேர் யார் கேட்டா? உனக்கு தேவை பேர் தானே, யார் பேர் சொன்னா என்ன? கடுப்புல இருக்கேன், பேசாம போயிடு. அவன் ஃபோன் நம்பர் எதை கேட்டியா? எங்க எடு. 926623. உன் நம்பர் யாருக்கு தேவை? எடுத்துக்கையா. ஏதோ நம்ம ஏரியா பொண்ணுன்னு நான் பாக்குறேன். இல்லைன்னா என்னடா பண்ணுவ? அடிப்பியா? அடி அடி. உனக்கு என்னமோ நேரம் நல்லா இருக்கு, நான் கிளம்புறேன். பக்கத்து ஏரியாவில் கேர்ள்ஸ் வெயிட்டிங், நான் அங்கே போய் நம்பர் வாங்கணும். பேபி உன் நம்பரை நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன், ஓகே? வாடா. ஏண்டி இப்படி ஒருத்த வந்து பேசுனா இப்படிதான் பயந்து நின்றுட்டு இருப்பியா? வாயை திறந்து பேசேண்டி, ஏண்டி இப்படியே இருக்க? சரி இப்ப நாளைக்கு வந்து உங்ககிட்ட நம்பர் கேட்டா என்ன பண்ணுவ? என்ன பண்ணணும்? ஃபேஸ் பண்ணணும். சரி வா போலாம். ஐயோ இவன் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஐயோ கடவுளே, பார்த்து நொய்யு நொய்னு பேசிக்கிட்டே இருப்பானே. பக்கக்கூடாது பக்கக்கூடாது, பத்திரவே கூடாது, பக்கக்கூடாது 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 பக்கக்கூடாது. அப்பாடி பார்க்கல. ஏய் ஸ்ரீமதி,
ஏய் என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற? அது சரி, என்ன ஹைட் ஆயிட்ட? நல்லா இருக்கியா? அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? ஓகே. நம்ம ஸ்கூல்ல ரீயூனியன் தெரியுமா தெரியாதா? அப்போ உனக்கு ஃபோன் பண்ணலாம் நினச்சா என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டா எவங்ககிட்டயும் உன் நம்பர் இல்லைங்கிறாங்க. சரி நீயும் வரல? ரீயூனியனா? அவங்க எல்லாருமே உங்களே எல்லாத்துக்கிட்டையும் பேசணுமே. உன் நம்பர் தான், நம்ம ரீயூனியன் போவோம். இல்லை, என்கிட்ட பர்சனல் நம்பர் ஒன்று தான் இருக்குது, அதான். என்னமோ வேற ஆளுக்கிட்ட பேசுற மாதிரி பேசுற. நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒழுங்கா கூடு. சொல்லு. 98234789. ஓகே. இப்போ நீ கிளம்பு. உன் நம்பர் வாங்கிட்டல, எனக்கு தோணும் போதெல்லாம் நான் கூப்பிடுவேன். பை. தோணும் போதெல்லாம் கூப்பிடுவோம். வரேன், பாய். ஐயோ இவ்வளோ கிட்ட பேச ஆரம்பிச்சு காலை ரத்தம் வர ஆரம்பிச்சிருமே. பார்க்காத மாதிரி போயிடுவோம். சங்கர என்னடா பாத்தும் பார்க்காத மாதிரி போற? அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? ஏண்டா சாப்பிட்றதுல எங்கடா போகுது? ஏன்னா இப்படி ஒல்லியா இருக்க? ஏன்னா பேந்து முழிக்கிற? நான் உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டுடா. நீக்கிட்ட ஸ்கூல்ல அடி வாங்குவே, ஆனா உன்ன மாதிரி அதை யாரையும் அடிச்சது இல்லடா. அப்படி தாங்கவே நீ. சரி உன் நம்பர் கொடு. இல்லை, நான் பர்சனல் நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அடிங்க, நாங்களும் அதான் யூஸ் பண்றோம். நம்பரை கொடுறா. 7625. சரி, எனக்கு கோவம் முதல்ல கூப்பிடுவேன். ஓ வாடா. ஏண்டி அப்படி என்னடி அதுல இருந்து கேக்குது? கொஞ்சம் சவுண்டாவது வெய்யேன். ஏய், ரொம்ப சவுண்டில் வைக்கக்கூடாதுடி. பக்கத்து வீட்டில் ஹார்ட் பேஷண்ட்டு, வயசானவங்க, அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் தான் ஓனரும் இருக்காரு. அவருக்கு வால்யூம் வச்சா பிடிக்காது. இதை பார்க்கறதுக்கு நீ ஊமை படமே பார்க்கலாம். குடியாத. ஏய் வேணும்டி, அப்படிலாம் வைக்கக்கூடாதுடி. படி. உனக்கு கேட்கல. இரு இங்கே வா, நல்லா கேட்கும். போடி. ஏமா கொஞ்சமாச்சும் மண்டையில் அறிவு இருக்காமா? பக்கத்து வீட்டுல மனுஷன் மக்கள் குடியிருக்க வேண்டாம். டிவி இவ்வளவு சத்த வச்சமா பாப்பீங்க? வீடு நினைச்சிக்கலாம், சினிமா கூட்டம் நினைச்சிக்கலாம். வாலியமா கம்மி பண்ணி வைமா. மனுஷன் நிம்மதியா கூட இருக்க விட. நீ கூட்டடி முதல்ல. ஏய், உன் வீடு உன் டிவி, உனக்கு என்னடி? ஏமா இப்பதானமா சொல்லிட்டு போனேன் டிவி வாலியமா குறைச்சி வச்சு பாருங்கன்னு. சொன்னது உனக்கு புரியலையா? டிவி வாலியமா குறைக்கியா இல்ல டிவி உடைக்குவா? குறைச்சி வைக்குமா. முடியாதியா? முறைச்சு புட்டா சொல்லணும் I am sorry. புத்து பத்து பொத்திக்க பார்த்தா குத்து விடும் முட்டன்னா, சுத்து போட்டு சொல்லுங்க பார்த்தா கதறி விடும் கத்தினா. மா என்ன துணி மடிக்கிறியா? மா இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? நானும் ஸ்ரீமதி ஆஃபீஸ் முடிச்சு வந்துட்டு இருக்கும்போது கோயிலில் ஒரே சத்தம். எதுக்கு நீ வாயை திறந்து மூடவே மாட்டேங்கிற? வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கிற. ஏமா எத்தனை அம்மா அவங்க புள்ள பேசவே மாட்டேறாங்கன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உனக்கு நான் பேசணும்னு ஆசையே இல்லைல்ல? நானும் ஆசைப்பட்டேன் நீ சின்ன வயசா இருக்கும்போது நீ பேசணும்னு. அப்ப வாயை திறந்தவதான் இப்ப வரைக்கும் மூடவே மாட்டேங்கிற. உனக்கு வாய் வலிக்குமா வலிக்காதா? இப்படி சொல்லிட்டல, இனி உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இனி உங்ககிட்ட பேசினா என்னன்னு கேளு. என்னையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டல, எப்படிமா என்ன நிறுத்தடி. பேச மாட்டேன் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிற. உன்னை இப்படிலாம் வாயை மூட முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.